சுகன்யே சவனரை போய் ரெண்டு கண்ணும் இல்லாத கழவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது உலகம் க்ஷேமத்தை அடையட்டும், நான் ஐக சுகத்தை அடையாமனா பாதகம் இல்லை, பரலோக சுகம் எனக்கு மகத்தா கிடைக்கும், நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிவிட்டு ரெண்டு உத்தமைகளை சொன்னாலாம். அருந்ததி வசிஷ்டருக்கு பரிச்சரியம் பண்ணலையா, அனசூயம்மா அத்திரிக்கு பண்ணலையா, அது மாதிரி நான் பண்றேன், அப்பா நீங்க என்னை பத்தி கவலைப்படாதேங்க ஒண்ணு கிரகான பட்டல்லாத்தையும் அவர் கொடுத்து எனக்கு உங்க கையாலே மாந்தோலியும் மறுவிரிவையும் கொடுங்கள்னு கேட்டார். அப்பாவே பட்டு பீதாம்பரங்கள்லாம் வாங்கி கீழே வச்சுவிட்டு ராஜா மறுவிரிவையும் மாந்தோலியும் கொடுத்துட்டு ஹோன்னு கதறினானாம். ராஜா கதறினானாம். ரிஷி வேஷம் பூண்டு ரிஷி ஸ்திரீகளை போல தன் கன்னிகையான சுகன்யே மறுவிரியும் மாந்தோலியும் தரிச்சத்தை பார்த்துவிட்டு சரியாச்சு கதறினான். கூட வந்த மனைவிகள்லாம் கதறினாள், மந்திரிகள்லாம் கதறினாளாம். இப்படி ஒரு ராஜகன்னிகை ஒரு வயது முதலிருந்த கண் தெரியாத ஒரு விருத்தருக்கு பரிச்சரிய பண்ணி கன்னிகாதானம் பண்ணப்பட்டு பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் அவுத்து கொடுத்துட்டு இப்படி ஆனாலேன்னு எல்லாரும் கதறினாளாம். அவள் மட்டும் சந்தோஷமா இருந்தாளாம். அதான் தைரியம், அதுதான் தீரத்தன்மை. உலகங்கள்லாம் க்ஷேமத்தை அடையிறது, வயிறு உப்பி போய் கிடக்கு எல்லாருக்கும், எல்லாரும் க்ஷேமத்தை அடையிட்டா நான் கஷ்டப்படுறேன்னா பிரம்மோஷ்ண ருத்ராள் ஒரு ராஜாவை கேட்டாள், என்ன வேணும்னு கேட்டாள். ரந்தி தேவன் ஒரு அரசனை சந்திரவம்சத்துல பிறந்தவன், அவன் எனக்கு வைகுண்டம் வேணுங்களே, பிரம்மலோகம் வேணுங்களே, மோட்சம் வேணும்னு கேட்கல. பின்ன என்ன கேட்டான், உலகம் மூக்க கஷ்டப்படுறாளே, அவன் கஷ்டம் மூக்க நான் வாங்கி அனுபவிக்கணும், உலகம் மூக்க நல்லா இருக்கணும். நானும் ஆர்த்திம் பிரபத்யே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவஞ்ச துக்கா. எல்லாருடைய உள்ள இருக்கிற துக்கத்தை நான் உள்ள பூந்து வாங்கிக்கணும், எல்லாரும் சுகமா இருக்கணும், எனக்கு இந்த வரம் தான் நீங்க கொடுக்கணும்னு காட்டானா. ஆர்த்திம் பிரபத்யே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவஞ்ச துக்கா. இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் போக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறவாள் தான் உத்தமாள். என்னத்துக்கு அன்னதானம் பண்ணத்தை பத்தி சொன்னேன். 8000 பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரயோஜனம். அன்னதானம் கண்கொள்ளா காட்சி. ஒருத்தரும் 10 பேர்ல கொண்டு போய் ஆத்துல கொடுத்துருக்காள் ஆகாரத்தை. இங்க வாங்கிட்டு போனது 8000 பேர்கள். அவ சுதர்சன் மைங்கார், அவ பிராதா சேஷாதிரிங்கார் எல்லாரும் இந்த வயது முதல் காலத்துல இந்த வெயில்ல இங்க வந்து உட்கார்ந்து அள்ளி அள்ளி கொடுக்க சொல்லி எல்லாம் அழகெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாள். அது பெரிய தர்மம். அன்னதானத்துக்கு ஈடான தர்மமே இல்லை. நானோதக சமம் தானம், அதுவும் ஏழைகளுக்கு பண்றது இருக்கே, அது எத்தனையோ தலைமுறையை காப்பாத்து. நானோதக சமம் தானம், அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு ஈடான தானமே இல்லை. அப்படி நடந்த அழகும். அவன் எதற்கு அந்த வீட்டுல அவ இடம் கொடுத்து வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து பக்கத்து வீட்டுல சீன் பேரா வாழ்க்கை நல்ல க்ஷத்ரியாளவா. அதனால நல்ல க்ஷத்ரியம் இல்லாதனால இப்ப தவிக்கிற தேசம். சிங் ஜாதி க்ஷத்ரியாளவா. இன்னைக்கு அந்த சிங் ஜாதி இருக்கா பாருங்கள், பரமயோகியர்கள். விலை உயர்ந்த சாமான கார்ல வச்சுட்டேன் பம்பாயில. புஸ்தகம்னா அதுக்கு விலையே கிடையாது. பாகவத புஸ்தகம் இன்னும் என்னெல்லாமோ இருக்குதுல. ராத்திரி 1 மணிக்கு என்னமாவோ என் அட்ரஸ் தெரிஞ்சுன்னு இடிச்சு பின்புறத்துல வச்சுட்டேன். இன்னும் கொடுத்துட்டு போனாங்க. கொடுப்பன அவன் எத்தனை யோக்கியனா இருக்கணும். அவன் அப்புறம் நான் போற போதெல்லாம் பம்பாயில வந்து பார்த்துட்டு போறான். சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றான். அவன் சௌக்கியமா இல்லாம என்னமா இருக்கும். இந்த சிங் ஜாதி அவன் ரொம்ப பேருக்கு அவ இடத்தை கொடுத்து என்ன சாமானிலையோ எல்லாம் நான் கொடுக்குறேன்னா அவ கொடுத்து அழக சொல்றதா. நம்ம சுதர்சன வைங்கார வாழலாம் இங்க உட்கார்ந்து என்னத்தை சொல்றா. ராத்திரி மூக்க கண் வச்சு அன்னத்தை பண்ணி அத்தனை பேர்களுக்கு இங்க கொடுத்து பெரிய மகோத்சவமா கடந்து நாளை தினம் பூர்த்தியா இருந்து இந்த பூர்த்தி சோமம் உலகத்துல வந்திருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக ஸ்ரீயஞ்ச லட்சுமிஞ்ச புஷ்டிஞ்ச
ब्रह्मण्यं बहुपुत्रताम् श्रद्धामेधे प्रजा सन्ददातु स्वाहा. இப்படி திலத்தால் ஹோமம். திலம் பகவானுடைய நாராயணனுடைய சரீரத்திலேருந்து வந்தது. தேசத்துல ஸ்ரீ ஏற்பண்ணும். ஏற்பட்ட ஸ்ரீ விருத்தி ஆகணும். நல்ல புஷ்டி ஏற்பண்ணும். ஜனங்களுக்கெல்லாம் நல்ல கீர்த்தி ஏற்பண்ணும். ஸ்ரீயஞ்ச லட்சுமிஞ்ச புஷ்டிஞ்ச கீர்த்திஞ்ச ஆனந்தத்தான் கடன் போகணும். தேசம் கடன்காரனா இருக்கப்படாது. கிம் ஆசௌச்சமிக ஆச்சாரியால காட்டினா கிறிஸ்டியன் எது ஆசௌச்சம்னா ஜனங்கள் கடன்காரனா இருந்தா அவன் தான் தீட்டுக்காரன். அவன் கண்ணால கூட அவனை பார்க்கப்படாதுன்றார். ஆசௌச்சம்னா ஏதோ செத்து போனவனுக்காக காக்கிற தீட்டல்ல. அது 10 நாள் ஆனா முழுகினா போயிடும். கடன்காரன் இருக்கானே அவன் தான் தீட்டுக்காரன். அவன் மூஞ்சிலே முழிக்கப்படாதுனால ஆச்சாரியார் ஆனந்தத்தை ஏற்படுங்கிறாள். கடன் போகும், கஷ்டங்கள்லாம் நீங்குங்கிறாள். பிரஜைகள் நல்ல ஸ்ரத்தாவான்களாகி நம்பிக்கை உள்ளவாளாகி நல்ல பிரஜாசக்தி தாரணாசக்தி. முன்னாடி என்ன சொன்னேன்னு கேட்டா சொல்ல தெரியல. என்ன பசங்களுக்கு நீ வாசிக்கிற புஸ்தகத்துக்கு என்ன பேருன்னு கேட்டாக்கே வாத்தியார் இருக்காங்கன்னா இல்லைன்னா படிக்கிறேங்கிறான். படிச்சா 50,000 புஸ்தகம் இருக்கு. யாருக்கு அவ வாத்தியாருக்கே தெரியாதுன்னு பேரு. அப்படி ஒரு பெரிய கட்டு புஸ்தகத்தை தூக்கிட்டு போறான். தோக்கியத்துக்கு துணி தூக்கிட்டு போறா போல. இப்படி புஸ்தகங்களை படிச்சா ஏதாவது புத்தி வளருமா? ஸ்ரத்தா மேதே பிரஜா சந்ததாத்து ஸ்வாஹா. பகவான் சர்வேஸ்வரம் குங்குமம் இது பிரார்த்தனை. அம்பாளை பிரார்த்திச்சு இப்படி கோட்டி ஹோமம் திலத்தாலே திலா கிருஷ்ணா திலா ஸ்வேதா திலா திலா புனந்து மே பாபம் யத்கிஞ்சத் துரிதம் நயி ஸ்வாஹா. சோரஸ்யான்னவஸ்ராத்தம் பிரம்மா குரு தல்பதः ஓஸ்தேயகம் சுராபானம் க்ரூடஹத்யாதிலா சாந்திகும் ரமயந்து ஸ்வாஹா. மகாமந்திரம். அந்த மகாமந்திரங்கள்ல போய் திலத்தை பத்தி ரொம்ப வள்ளல்லு கருப்பள்ளு சௌபாகியத்தை கொடுக்கும். அது தேசத்துல கஷ்டங்களை போக்கும். திலா பாபஹரானித்யம் விஷ்ணோர் தேக சமுத்பவான்னு நாராயணனுடைய தேகத்திலிருந்து அது வந்ததான். பாபத்தை போக்கக்கூடியதான். அதால கோட்டி ஹோமம் பண்ண போறாள். புதுக்கோட்டையிலே புவனேஸ்வரி சன்னிதியிலே அம்பாள் 5.5 அடி உயரம் பிரகாசிக்கிறார். அங்கே இந்த ஹோமம் நடக்க போறது. 500 உபாசகால வச்சு நடக்க போறாள், நடத்த போறாள். இந்த 5, 6, 7, 8 ஜூன் மாசம் 4 நாள் நடக்க போறது. 5ஆம் தேதி பூர்வாங்கமான ஜப ஹோமம், கணபதி ஹோமம் முதலியவைகள். 6, 7, 8 இந்த சில ஹோமம் கோட்டி ஆவர்த்தி பண்ண போறாள். அதுக்காகத்தான் தேவி பாகவத உபன்யாசம் நடக்கிறது. செவ்யாச்சி உடைய பெண்ணான சுகன்யா சரித்திரம் இல்ல அம்பாளுடைய கிருபையில அவளுக்கு வந்த கஷ்டங்கள்லாம் நீங்குது. அதுதான் நம்ம மதத்தினுடைய பெருமை. ராஜாஜி அடிக்கடி சொல்லுவாள், நம்ம சரித்திரங்களுக்கு என்ன பெருமைன்னா முடிவுல க்ஷேமம் தெரியும், பாக்கி கதைகள் எல்லாம் முடிவுல கஷ்டத்தோட முடியும் சொல்லுவாளவா. இதுல மங்களம் தான் கிடைச்சது. அவன் எந்த சரித்திரத்தை இருந்தவளை எல்லாம் க்ஷேமம் தான். ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் அது ஏதோ துக்க நிவர்த்திக்காக கஷ்டமா இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மங்களமா தான் போய் முடிப்பாள். கஷ்டம் வந்தா போல தோணினா கூட அது ஏதாவது பாப நிவர்த்திக்கு உள்ளதாகத்தான் இருக்கும்.